எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 23வது தசகம், சித்திரகேது உபாக்கியானம். பகவானான ஸ்ரீ குருவாயூரப்பா தக்ஷ பிரஜாபதியை காட்டிலும் வேறான பிரசேதஷர்கள் இடம் தோன்றிய தக்ஷன் என்பான் தனது வம்சத்தை பெருக்க விரும்பி தங்களை வழிபட்டான். அப்பொழுது தாங்கள் என் தோள்களுடன் அவன் முன் தோன்றி அவன் விரும்பிய வரத்தையும் பஞ்சஜனன் என்பவன் மகளான அசிக்னி என்பவளை மனைவியாகவும் அளித்தீர்கள் அல்லவா? ஈசனே, அந்த தக்ஷனின் பிள்ளைகளான ஹர்ஷேஸ்வர்கள் என 10,000 அவர்களும் சபலாஸ்வர் என்ற 1000 பேர்களும் எல்லோருமே நாரதருடைய உபதேசத்தால் தங்களை நாடும் மோட்ச மார்க்கத்தை தழுவினார்கள். அதனால் கோபமடைந்த தக்ஷன் மகர்ஷி நாரதருக்கு எங்கும் நிலையான வாசம் இல்லாமல் போகட்டும் என்று சாபமிட்டான். ஆனால் பக்தர்களின் உத்தமரான ஸ்ரீ நாரத மகர்ஷி அந்த சாபத்தையும் அனுகிரகமாகவே கருதினார். குணாதீத நிலையில் உள்ள ஸ்ரீ நாரதருக்கு வெறுப்பு என்பதே இல்லை. பிறகு அதிதி திதி முதலிய 60 பெண்களை பெற்றெடுத்து வம்ச பரம்பரைகளை வளர்த்தார். அவனுடைய பெண் வயிற்று பேரனான மகனான விஸ்வரூபன் என்பவன் இந்திரனுக்கு நாராயண கவச்சம் என்ற தங்களது துதியால் ரட்சையளித்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த போரில் வெற்றி பெறச் செய்தான். தேவனே குருவாயூரப்பா, தங்களது மகிமை அனைத்தையும் வெல்லக்கூடியதல்லவா? முன்னொரு காலத்தே சூரசேன தேசத்தில் சித்திரகேது என்ற அரசன் ஒரு மகனை பெற விரும்பி அங்கீரச மகர்ஷியை நாடினார். அவரது மகிமையால் ஒரு மகனை அடைந்து அக்குழந்தையை சக்களத்திகளின் கூட்டத்தினால் கொல்லப்பட்ட பொழுது அந்த சித்திரகேது தன் பயமிழந்து தங்களது மாயையால் மிகவும் வருந்தி மயங்கினான். அப்பொழுது கருணை உள்ளம் கொண்ட நாரதர் அங்கீரச முனிவர்களோடு அரசனிடம் வந்து அவனுடைய குழந்தையின் ஜீவாத்மாவை தனது யோக திறத்தினால் அவனுக்கு காண்பித்த போது அக்குழந்தை நான் யாருடைய மகன் என வினவே அந்த அரசன் மோகம் தெளிந்து தங்களை ஆராதிக்கத் தொடங்கினான். பிறகு அவ்வரசன் ஸ்ரீ நாரதரிடமிருந்து ஆதிசேஷ ரூபியான தங்களை பிரீத்தி செய்ய தோத்திரத்தையும் மந்திரத்தையும் பெற்று தவம் புரிந்து 7 நாட்களில் வித்யாதாரர்களுக்கு தலைமை பதவியை பெற்று குறைவற்ற புத்தியோடு தங்களை தொடர்ந்து சேவித்து வந்தான். அவனுடைய துதிகளுக்கு மகிழ்ந்து தாமரை தண்டு போல் வெண்மையான திருவுருவோடு 1000 தலைகளுடன் சித்த கணங்களால் சூழப்பெற்று வெகு விரைவில் அவன் முன் தோன்றி அவ்வரசனுக்கு ஆத்ம தத்துவத்தை விளங்கச் செய்து மறைந்த அருளினீர் அல்லவா? வேண்டுவோர் வேண்டுவதை அளிக்கும் குருவாயூரப்பா. பிறகு தங்கள் பக்தர்களின் சிறந்தவரான அந்த சித்திரகேதுவும் தங்களுடைய திருக்கல்யாண குணங்களை வித்யாதார பெண்மணிகளுடன் இனிமையாக பாடிக்கொண்டு உலக இன்பங்களில் பற்றற்றவராகவும் மனநிறைவு கொண்டவனாகவும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் தன் விருப்பம் போல் உலகங்களில் சஞ்சரித்து வந்தாள். அந்த சித்திரகேது உலகியல் பற்று அறவே ஒழிய வேண்டி தங்களால் ஏவப்பட்டு வெள்ளியங்கிரிய ஆகிய கைலாய மலை சென்றான். அங்கு பெரியோர்களுடன் கூடியிருக்கும் அவையில் மன்மதனை எரித்த ஸ்ரீ பரமசிவன் தன் மனையாளை வெட்கமின்றி மடியில் வைத்து கொண்டிருப்பது கண்டு ஏளனம் செய்தான். இதை கண்ட உமாதேவி அவ்வரசனை சபித்தாள். இதை கேட்ட சித்திரகேது சிறிதும் அஞ்சாது சாபத்திற்கு விடுதலையும் வேண்டாது விருத்திரன் என்ற அசுர பிறவி அடைந்து தேவர்களோடு போர் புரிந்து பக்தியாலும் ஆத்ம தத்துவ தெளிவாலும் போரில் பகைவரின் மதிமயக்கத்தை போக்கி தங்களுடைய இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்டத்தை அடைந்தான். இது மிக்க வியப்பல்லவா? அசுரர்களின் தாயான திதி தேவி இந்திரனை வதம் செய்ய முயற்சி மேற்கொண்ட போதிலும் தங்களை வழிபட்டதினால் அதற்கு மாறாக இந்திரன் நண்பர்களான மருத்துக்களை பெற்றார். தீய எண்ணம் கொண்டோரிருத்தும் தங்களுடைய சேவை நன்மை அளிப்பதாகவே ஆகிறது குருவாயூரப்பா. அத்தகைய பெருமையுற்று தாங்கள் என்னை காத்தருள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.